தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேர்களே. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிசில வந்து ஒரு ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை குறித்து தான் பார்க்க போறோம். என்ன ஜாப், அதற்கான வேகன்சிஸ் என்ன, அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அதோட எலிஜிபிலிட்டி, எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இதான் டிஎன்பிசியோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டேரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கான நோட்டிபிகேஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ தான் நோட்டிபிகேஷன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன போஸ்டிங், எத்தனாம் தேதி இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷன் நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு. பேப்பர் 2 வந்து தொழில் பிரிவு. தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு இந்த சப்ஜெக்ட்ல வரும். ஸோ என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 16/11/2025 காலை 9:30 முதல் மதியம் 12:30 வரைக்கும். சரிங்களா? பேப்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா அதே தினத்தில் தான் நடக்கு. பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து ஒரே நாள் நடக்கு. ஸோ காலையில் ஒரு எக்ஸாம், மாலையில் ஒரு எக்ஸாம். அதாவது மாலை பாத்தீங்கன்னா 12:30 முதல் 5:30 வரைக்கும். ஸோ என்ன எக்ஸாம் பாத்தீங்கன்னா தொழில் பிரிவுல மின் பணியாளர் மற்றும் கம்பியாளர்கள் எக்ஸாம். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 ஒரே நாள்ல முடிஞ்சிடும். இது அப்ளை எப்படி பண்றதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டிஎன்பிசி வெப்சைட் போய் தான் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ பதவி மற்றும் காலி பணியிடம் குறித்து பார்ப்போம். இந்த போஸ்டிங் வந்து ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ எந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூட் கார்பரேஷன் லிமிடெட். இபி டிபார்ட்மெண்ட் தான், மின்னகம். சரிங்களா? எவ்வளவு போஸ்டிங் பாத்தீங்கன்னா 1794 போஸ்டிங் இருக்கு. 3.1 கொடுத்துருப்பாங்க. இது வந்து தோராயமாக சில டைம்ல வந்து இதுல மாற்றி அமைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது சேலரி என்ன பாத்தீங்கன்னா 18,800 இருந்து 59,900 வரைக்கும். சரிங்களா? இந்த காலிப்பணியின எண்ணிக்கை வந்து சில நேரம் கூடலாம் குறையலாம். ஸோ தோராயம்ங்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்று வந்து 18 வயசு நிரம்பியிருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு கொடுத்து ஒவ்வொரு சர்க்கிளா கொடுத்துருக்காங்க இனவாரியாக. அது பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் மாறும். ஸோ கம்பல்சரி 18 வயசு அவங்களுக்கு ஃபுல்லா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி கேட்டகரி பிற வகுப்பினர். அவங்களுக்கு வந்து உச்ச வரம்பு எவ்வளவுனா 32க்குள்ளதான் இருக்கணும். 32 தாண்டக்கூடாது. சரிங்களா? வயது வரம்பு சலுகை யாருக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா பிடபிள்யூபிடி, அதாவது குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 42 வயசு இருக்கலாம். முன்னாள் ராணுவத்திற்கு 50, ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 37 வயது. சரிங்களா? அதிகபட்சம். அடுத்ததாக 2வது கேட்டகரி பாத்தீங்கன்னா பிற வகுப்பினர். இதுல யாரெல்லாம் வருவாங்க பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, பழங்குடியினர் எல்லாரும் வருவாங்க. இதுல வந்து உச்ச வரம்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கெல்லாம் வந்து 34 வயது. எஸ்சி, எஸ்டி, பழங்குடியினர் இவங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 37 வயது. அதாவது நிறைவடைந்திருக்க கூடாது, அவங்க கம்ப்ளீட் ஆயிடக்கூடாது. 34 வயது. பிசி, எம்பிசிக்கு எல்லாம் வந்து 34 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 37 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். இதுல சலுகை யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கெல்லாம் வந்து 44 வயதும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து 47 வயது, முன்னாள் ராணுவத்தினருக்கு 55 வயது, ஆதரவற்ற விதவைக்கு வந்து 37 வயது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா கல்வி தகுதி என்ன பாத்தீங்கன்னா கள உதவியாளருக்கு வந்து தொழில் கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய குழுமத்தினால் வழங்கப்படும் பின்வரும் ஏதேனும் ஒரு தொழில் பயிற்சியில் தேசிய தொழில் பயிற்சி சான்றிதழ், அதாவது ஐடி படித்திருக்க வேண்டும், என்சிவிடி இருக்க வேண்டும். சரிங்களா? குவாலிபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ட்ரேடு, நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் இருக்கணும். அப்படின்னு நேஷனல் கவுன்சில் ட்ரைனிங் அண்ட் வொகேஷனல் ட்ரேடுக்குள்ள சர்டிபிகேட் இருக்க வேண்டும். இது இருந்தா அது எலிஜிபிள். அது போக இவங்க வந்து எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், அது எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கான இந்த நேஷனல் ஐடிஐ எல்லாமே இதை விட உயரிய படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா, இதை தவிர வேற ஏதாவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? அவருக்கு வந்து தகுதியானவர்கள் சொல்லி நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன கேட்டகரி தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க ஆதார சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு மேல்நிலை கல்வி, தேசிய தொழில் சான்றிதழ், தேசிய பழங்கால பயிற்சி சான்றிதழ், பட்டயம், பட்ட முதுகலை பட்டம் ஆதாரமா ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அடுத்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். சரிங்களா?
பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண் பார்வைக்கான செக்அப் ஃபுல்லாகவே வந்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கு தகுதி இருக்கான்னு பதிஞ்சு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்வுல சில கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர், பழங்குடியினர், சீர்மரபினர், பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே வந்து என்னன்னா இந்திய அரசு பணி சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோ யூனியன் டெரிட்டரியிலயோ நீங்க வந்து வேலை செஞ்சு 5 ஆண்டுகள் இல்ல அதற்கு மேல ஏதாவது காலத்துல நீங்க பணிபுரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க தகுதியற்றவர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்ட்டு தேர்வு ஏற்கனவே பார்த்த மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 தான். ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 முடிப்பாங்க, அடுத்து ரெண்டாவது பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. தரவரிசை நடைமுறைன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தரவரிசை நடைமுறை 2 பகுதியாக நடக்கும். ஒன்னு பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ ரெண்டுமே வந்து எழுத்தேர்வு தான். எழுத்தேர்வுல வந்து மார்க் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படும். இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் சில விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனால சமநிலை மார்க், அதாவது தோராயமா ஒரு 10 பேர் 80 மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 80 மார்க் வந்து ஒரே ரேங்க் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து எப்படி வந்து 1, 2, 3 பிரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 பேர் ஒரே மார்க் எடுத்தாங்கன்னா அந்த 10 பேர்ல யார் அதிகமா படித்திருக்கார்கள் அப்படிங்கிறத கல்வி தகுதியில முன்னுரிமை அளிக்கப்படும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வியிலையும் ஒரே மாதிரி இருக்காங்க, மார்க்லயும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட் எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து வயது மூப்புல இருக்காங்க அப்படின்னு பார்த்து இந்த 10 பேர்ல ரேங்க் லிஸ்ட்ல முன்னாடி வரும். வயதும் ஒரே மாதிரி இருக்கு, மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கு, குவாலிபிகேஷனும் ஒரே மாதிரி இருக்கு. இப்படி வந்து நின்றுச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனுடைய ப்ரிஃபரன்ஸ் வச்சு அவங்க வந்து செலக்ஷன் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரே மாதிரி எல்லாமே வர கேட்டகரியில லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன் தான் எடுப்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க தான் வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து தாமதிக்காம சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் ஈக்குவல் மார்க் வரும்போது அந்த அப்ளிகேஷனுடைய ப்ரிஃபரன்ஸ் வச்சும் நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து மேல கீழே வரலாம். ஸோ அதனால அப்ளிகேஷனை டிலே பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. உடல் தகுதி, நம்ம உடல் தகுதியை பொறுத்த வரைக்கும் செயல்முறை எல்லாமே பிராக்டிக்கல் தான். நமக்கு வந்து பிராக்டிக்கல் பண்ணி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் செய்முறை 1 கம்பம் ஏறுதல் மற்றும் குறுக்கு கை பொறுத்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பத்துல ஏற வேண்டும். மின்கம்பம் வந்து 30 அடி உயரம் இருக்கும். அது வந்து கயர்லாம் கொடுத்துருவாங்க. அந்த போஸ்ட் கம்பத்தை மேல ஏறி அவங்க கயர் இருப்பாங்க, அந்த கயர் கேட்டிட்டு கரெக்டா 1 அடி தூரத்துக்கு மேல போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கணும். ஸோ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்குள்ள மேல ஏறி இறங்க வேண்டும். உடல் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 பிராக்டிக்கல் இருக்கு, 3 செய்முறை 1, 2, 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் செய்முறை என்ன பாத்தீங்கன்னா கம்பத்துல ஏறணும். 30 அடி உயர கம்பத்துல வந்து அவங்க கயிறு கொடுப்பாங்க, அதை இடுப்புல கட்டிட்டு மேல ஏறி கயிறை கட்டிட்டு அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே இறங்கணும். எப்பன்னு பாத்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்குள்ள மேல ஏறி இறங்கணும். ஒரே ஒரு சான்ஸ் தான். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது பிராக்டிக்கல் பாத்தீங்கன்னா கிரிப்பர் செட்டை வந்து டிஸ்க்ல முறையா பொருத்த வேண்டும். இழுவை கயிற்றினை அலுமினிய கம்பியுடன் இணைக்க வேண்டும். அவங்க சொல்ற பிராக்டிக்கல் வந்து 2 நிமிஷத்துல செய்யணும். அடுத்து மூணாவது பிராக்டிக்கல் பாத்தீங்கன்னா 3 எண்ணிக்கை கொண்ட 3 அடி வி குறுக்கு கயிறை வந்து எடுத்துக்கொண்டு 100 மீட்டர் தூரத்தினை 1 நிமிட பழுவினையும் கீழே வைக்காம கடந்து செல்லணும். 100 மீட்டர் தூரத்தை வந்து 35 கிலோ இருக்கும் கிட்டத்தட்ட. அதை 100 மீட்டர் தூரத்துக்கு வந்து கீழே வைக்காம கொண்டு போகணும். இதுதான் கடைசி சான்ஸ். இதுல வந்து ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட தெரிவு முறைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு, உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் எக்ஸாம்ல உள்ள மார்க் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலக்ஷன் லிஸ்ட் போடுவாங்க. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதியிலிருந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் லாங்குவேஜ்னா இங்கிலீஷும் தமிழ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஹெல்ப் லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாம அதை அப்ளை பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.